and welcome to anistamillifestyle. So நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படினா balloon hacks. So balloons வச்சு நாம வந்து இன்னைக்கு 5 minutes craftல இருக்க ஈஸியான ஹேக்ஸ்லாம் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் மொத்தமே 46% பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க மக்களே. ஸோ நம்ம சூன் வந்து 1 lakh ரீச் பண்ண போகிறோம். இதால் 91,000 வந்துட்டோம். நம்ம இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நம்ம சூன் 1 lakh ரீச் பண்ணிடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் நம்ம சேனலுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணலாம். அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். என்ன அப்படின்னா வந்துட்டு நான் இப்போ ரீசெண்டாக தேவி கஸ்டமைஸ்ட் கிஃப்ட்ஸ் அவங்ககிட்ட இருந்து 2 கஸ்டமைஸ் கிஃப்ட் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ அதை பற்றி தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த மொபைல் கேஸ். ஸோ இது வந்துட்டு என்னோடய ஃபோன் விவோ V90 வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அவங்க நம்ம ஃபோட்டோவை வந்து இதில் வந்து அழகாக இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு பிடிச்ச டாயை வந்து இது மேலே அட்டாச் பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு யூனிகார்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் யூனிகார்ன் வந்து கேட்டிருந்தேன், அட்டாச் பண்ணியிருக்கேன். இது தவிர வந்து நிறைய டாய்ஸ், மினியான்ஸ், மிக்கி மவுஸ், அப்புறம் பேண்டா, இதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னு அது மேலே வந்து அட்டாச் பண்ணி தருவாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் ஃபோனுக்கு வந்து இது பர்ஃபெக்டாக அட்டாச் ஆகவும் செஞ்சுது. ஸோ அடுத்தது வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இது வந்து லேசர் ஃபோட்டோ கட் அவுட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு மாடலுக்கு பேர். ஸோ இதில் வந்து நான் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து அனுப்பியிருந்தேன். பார்த்தீங்கன்னா அழகாக அவங்க அதில் வந்துட்டு அந்த நிற்கிற அந்த போஸ் அழகாக கட் பண்ணி அந்த சைடில் மற்ற ஃபோட்டோஸை அட்டாச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இதில் வந்துட்டு மேஜிக்கல் பிரிண்டிங்னு ஒரு மெத்தடை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம டார்ச் லைட்டு இல்லைனா சன்லைட் வந்து படும்போது அப்படியே ஜொலிக்குது, அப்படியே பல 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 ஷைனிங்காக இருக்குது. ஸோ அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ப்ளஸ் இவங்க ஒர்க் வந்து ஒரு மாதிரி அன்ஃபினிஷ்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. பர்ஃபெக்டாக அழகாக வந்துட்டு நீட்டாக வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ப்ளஸ் சப்போஸ் நம்ம ஆர்டர் பண்ணது வந்துட்டு ஏதாச்சும் டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னா அதை அவங்களே வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க வச்சுருக்கிறது வந்து அவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி, அவங்களே வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. அப்படின்றனால எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதை வந்து அவங்க நீட்டாக கிளியராக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் பல வகையான பர்சனலைஸ் கிஃப்ட்ஸ் வந்து நாங்கள் பார்த்தேன். பில்லோவில், மக்கில், அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டிலில், அப்புறம் அந்த லேசர் லைட்லாம் வரும் தெரியுமா, அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய என்னென்னமோ வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அதாவது இந்த வாங்கணும் அப்படின்னா எப்படி ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவங்க வந்து மூணு இது கொடுத்துருக்காங்க. 3 ஆப்ஷன். ஃபேஸ்புக் மூலமாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராம் மூலமாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். 3ஓட லிங்க்குமே வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன், கமெண்ட் செக்ஷனில் நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அங்கே போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவங்கள்ட்ட பேசி உங்களுக்கு என்ன மாதிரி கஸ்டமைஸ் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றி அவங்கள்ட்ட சொல்லலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ டெலிவரி வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க 3 நாள் நீங்கள் ஆர்டர் பண்ணி 3 நாள் டிஸ்பேச் பண்ணிடுவாங்க. 2 நாள் உங்களுக்கு டெலிவரி ஆயிரும். இது தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு. வேறு ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 6 days வரைக்கும் உங்களுக்கு வந்து டெலிவரி வந்து டைம் வந்து எடுக்கும். ஸோ டெலிவரியும் வந்து சூப்பர் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இல்லைனா அந்த கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்க லிங்க்ஸை யூஸ் பண்ணி வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் ஹேக் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் பலூன். ஸோ அது பார்க்குறக்கு ஆப்பிள் மாதிரியே இருக்குமா. ஸோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பலூன் எடுத்துக்கிறாங்க, அதை சின்னதாக வந்து ஊதிக்கிறாங்க. ஊதிட்டு அதை கெட்டிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு பட்டன் மாதிரி வச்சு அதை ப்ரெஸ் பண்ணி விடுறாங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த பக்கம் அதை லைட்டாக திருப்பிட்டு அதுக்கப்புறம் ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறாங்க. ரப்பர் பேண்ட் போட்டு அப்புறம் அந்த லாங்காக ஒரு பலூன் இருக்கும் தெரியுமா, அதை வந்து கெட்டி விடுறாங்க. கெட்டி விட்டுட்டு அதை வந்து கட் பண்ணி விட்டுடுறாங்க. அது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் சின்னதாக பிரான்ச் மாதிரி இருக்குது. அப்போ அதில் வந்து இலையை வச்சு ஒட்டி விட்டுடுறாங்க. ஸோ அவ்வளோதான், பார்க்குறதுக்கு க்யூட்டாக ஆப்பிள் மாதிரியே வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஹேக் வந்து இப்போ எப்படி ஒர்க் ஆகுது நான் போய் செஞ்சு பார்க்கலாம்.
இதான் நம்ம ரிசல்ட். பார்க்க க்யூட்டாக அந்த க்ரீன் ஆப்பிள் வந்துருந்துச்சு, அப்படி கடிச்சு சாப்பிடலாமல இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து இந்த ஆப்பிள் வந்து பார்க்க க்யூட்டாக செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ ஆனால் வந்து இதில் என்ன விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்துட்டு ஒரு பட்டனை வச்சு ப்ரெஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம பலூன் டம் அப்படின்னு வெடிச்சிடும். கண்டிப்பாக அது ஒர்க் ஆகாது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு பதிலாக வந்துட்டு உங்கள் தம்பு இருக்குல்ல, அதை வந்து இப்படி வச்சுட்டு இந்த பிளேஸில் இப்படி வச்சுட்டு அப்புறம் நீங்கள் இதை இப்படி பிடிச்சி இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்டு, ஒரே ஒரு சின்ன ட்விஸ்ட்டு இப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நின்றுக்கும். இந்த இடத்துல நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டுவிட்டீங்க அப்படின்னா அது பார்க்குறக்கு ஆப்பிள் மாதிரி இப்படி நின்றுக்கும். ஸோ உடனே வந்து போட்டுருங்க, இல்லைன்னா வந்து என்ன ஆகுனா திரும்பவும் வந்துட்டு அது அதே பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இப்படி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வரும். நீங்கள் வந்துட்டு லேட்டக்ஸ் பலூனில் ட்ரை பண்ணாமல் நார்மல் பலூனில் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த ஹேக் வந்து அவங்க சொன்ன மாதிரி ஒர்க் பண்ணல, நாம வந்து நம்மளே அது என்ன ட்ரிக்குன்னு கண்டுபிடிச்சி இது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால இதுக்கு நான் 8 மார்க்ஸ் கொடுக்குறேன். மற்றபடி இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சூப்பராக வரும், செமையாக வரும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கிஃப்ட் ஹேக் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பலூன் வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த பலூன்ல வந்து உள்ளுக்குள்ள வந்துட்டு ஏதாவது கிஃப்ட் ஐட்டம் இருக்கு அதை வந்து உள்ள போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் ஜிகினா மாதிரி கொஞ்சம் பேப்பரை வந்து உள்ள போட்டுட்டு அதில் ஏர் ஃபில் பண்ணி உள்ள அது உடைக்கிறதுக்கு அந்த ஊசி மாதிரி ஒன்று இருக்கும் தெரியுமா, அதையும் வச்சு கொடுக்குறாங்க பாக்ஸோட. அதை உடச்சி பார்த்தா உள்ள வந்து பார்க்கறதுக்கு வந்து அழகா வந்துட்டு அந்த கிஃப்ட் வந்து இருக்கு. ஸோ பார்க்க செம்ம கியூட்டா இருக்கு இந்த ஹேக். ஸோ இந்த ஹேக் இப்போ எப்படி ஒர்க் ஆகுது நான் போய் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, இதான் ரிசல்ட். இந்த ரிசல்ட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் காட்டியிருப்பேன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த ஊசியில் வந்து சும்மா வந்து நம்ம அந்த கிஃப்ட்டுக்கெலாம் வைப்போம் தெரியுமா, ஒரு போ மாதிரி வைப்போம் தெரியுமா, அந்த போ வந்து அட்டாச் பண்ணி வச்சுருந்தேன். அட்டாச் பண்ணி இதில் வந்து பின் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா கிஃப்ட்டுக்கு வந்து சும்மா என்னோட ஒரு பிரேஸ்லெட் இருக்குது தெரியுமா, அதை வந்து உள்ளே வந்து வச்சுருந்தேன். இந்த ஹேக் நான் நிஜமாகவே ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் பண்ணேன். நிஜமாகவே வந்து எனக்கு இந்த ரிசல்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பிளாஸ்ட் ஆகிறது நல்லா இருந்துச்சு. நீங்கள் யாருக்கு இதை கொடுத்தாலும் நிஜமாகவே அவங்க ரொம்ப ரொம்ப விரும்புவாங்க இந்த கிஃப்ட்டை. நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்துட்டு நார்மலாக நம்ம ஷூ பாக்ஸ்லாம் இருக்குது தெரியுமா, அதில் வந்து சும்மா கிஃப்ட் ராப்பரை வந்து சுற்றி வச்சுருந்தேன். நீங்களும் வந்துட்டு அதே மாதிரி பண்ணலாம், இல்லை வேறு எதுவும் உங்கள்கிட்ட பாக்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அதுலேயும் வந்து பண்ணலாம். நிஜமாகவே இது வந்து சூப்பராக ஒர்க்காக அண்ட் பார்க்க ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும். அண்ட் இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய கிஃப்ட் ஹேக்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணியிருந்தோம். நீங்கள் அதை இன்னும் செக் பண்ணல அப்படின்னா நான் மேலே கார்டு தரேன், நீங்கள் போய் அதையும் வந்து செக் பண்ணி வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் இந்த ஹேக் சூப்பராக ஒர்க்காக இருந்துச்சு. ஸோ இதுக்கு நான் ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். இந்த ஹேக்கில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மெழுகுவத்தியை வந்து ஃபஸ்ட்டு துருவிக்கிறாங்க. துருவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இன்னொரு பாத்திரம் தண்ணி வச்சு அந்த பாத்திரத்துக்கு மேலே மெழுகுவத்தியை வச்சு நல்லா மெல்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே க்ரையான்ஸ் போட்டுக்கிறாங்க, கலருக்காக க்ரையான்ஸ் போட்டுக்கிறாங்க. அப்புறம் அதுக்குள்ளே வந்து பலூனை வந்து டிப் பண்ணி எடுக்கிறாங்க. டிப் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் காஞ்சதும் அதை வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பலூன் அப்படியே உடச்சி விட்டதும் என்ன ஆகுது அப்படின்னு தண்ணிலாம் வெளியே ரிலீஸ் ஆகி அது க்யூட்டாக கப் மாதிரி ஆகிடுது. அதுக்கப்புறம் ஷேப் கொடுக்குறதுக்காக அதை வந்துட்டு ஒரு பேனில் வச்சு அப்படியே மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து கேண்டில் வச்சு வைக்கிறாங்க. பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ இந்த ஹேக் இப்போ எப்படி ஒர்க் ஆகுது நான் போய் செஞ்சு பார்க்கலாம். Five minutes later. இதான் நம்ம ஹேக்கோட ரிசல்ட், பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த ஹேக்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா
நீங்கள் வந்து பார்த்து பத்திரமா பண்ணணும், இல்லைனா உடஞ்சிரும். எனக்கு இது வந்து எத்தனாவது அட்டம்ப்ட் அப்படின்னா இது வந்து எனக்கு 4th அட்டம்ப்டில் தான் எனக்கு இந்த அளவுக்கு வந்துச்சு. இது கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன அப்படின்னா இந்த பாருங்கள் சைடில் கிராக் விட்டுருக்கா, அது இந்த பாருங்கள் இங்கெல்லாம் உடஞ்சி தொங்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி வந்து ஆகிடும். ஸோ பார்த்து பத்திரமா தான் நீங்கள் பண்ணணும், இல்லைனா கண்டிப்பாக உடஞ்சிரும். அண்ட் தண்ணி ஃபில் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து இந்த பலூன் வந்து டிப் பண்ணி எடுக்கணும். பார்த்து 2-3 ஒரு 4 தடவையாவது நீங்கள் டிப் பண்ணி எடுத்தால் தான் இந்த டெக்ஸ்சருக்கு வரும். இல்லைனா வந்துட்டு ஃபுல்லாக கிராக் விழுந்து அது வந்து உடஞ்சிரும். அந்த கார்டுக்கு மேலே ஒரு தடவை டிப் பண்ணி தான் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒர்க்கே ஆகாது, சரிங்களா? மற்றபடி ஆனால் இதை நீங்கள் செட் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஷோ கேஸ்லலாம் நீங்கள் வச்சிங்கன்னா பார்க்குறக்கு செம க்யூட்டாக இருக்கும். நிஜமாக நான் வச்சப்போ செம க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த ஹேக் வந்து பிடிச்சிருக்கு. ஆனால் காம்ப்ளிகேட்டட் அப்படிங்கிறதுனால மட்டும் ஒரு மார்க் நான் மைனஸ் பண்ணுறேன். மற்றபடி இது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதுக்கு 9 மார்க்ஸ் கொடுக்குறேன். இப்போ நாம் நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். ஓகே, இந்த ஹேக் வந்து ரொம்ப சிம்பிள் தான். என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம நார்மலாக இந்த பார்ட்டிஸ் ஏதாவது நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் வைக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பாட்டில்ஸ்லாம் வந்து சில்லுன்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஐஸ் க்யூப்ஸ்லாம் இருக்கலாம், அதெல்லாம் வந்து எடுத்து வந்து போட்டு வைப்போம். ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் வந்து அது மெல்ட் ஆகி தனியாக இருக்கும் அந்த இடம்லாம் பார்க்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பலூனில் வந்து அந்த வாட்டரை வந்து ஃபில் பண்ணி அதை வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு அதை வந்து சுற்றி வந்து போட்டு வச்சுருக்காங்க. அது பார்க்க கலர்ஃபுல்லாகவும் க்யூட்டாகவும் இருக்குது. அதே நேரத்தில் வந்துட்டு சுற்றி வந்து தண்ணியும் வந்து உங்களுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹேக் இப்போ எப்படி ஒர்க் ஆகுது நான் போய் செஞ்சு பார்க்கலாம். Two hours later. ரிசல்ட் உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருப்பேன். அது வந்து எப்படி செட் பண்ணியிருந்தேன்னு பார்க்க நிஜமாவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் வந்துட்டு அதை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த பலூன் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் சொன்னேன் இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லேன். நிஜமாவே அதை வந்து சில் பண்ணுச்சு, அந்த பாட்டில் வந்து அப்படியே ஜில்லுன்னு வச்சுருந்துச்சு. ஸோ எனக்கு இது பர்சனலி எனக்கு இந்த ஹேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே பாருங்களேன் இப்படி கையில் வச்சுட்டு இருக்கிறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு வந்து இந்த ஹேக் நிஜமாவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ரசிச்சு தான் இந்த ஹேக் வந்து நான் பண்ணேன். எனக்கு ரொம்ப 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 பர்சனலி பிடிச்ச ஹேக் இது. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் நீங்கள் இதை ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா இல்லை தண்ணி ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா நார்மல் பலூன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டக்குன்னு வெடிச்சிரும், தண்ணியோட அந்த வெயிட் வந்து தாங்காது. இது செய்ய போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லேட்டக்ஸ் பலூன் வந்து யூஸ் பண்ணுங்கள். நார்மல் பலூன் லேட்டக்ஸ் பலூன் வந்து யூஸ் பண்ணுங்கள். நார்மல் பலூன் வந்து உங்களுக்கு 1 ரூபா இல்லை 2 ரூபா அப்படின்ற ரேட்டில் கிடைக்குது அப்படின்னா லேட்டக்ஸ் பலூன் வந்து உங்களுக்கு வந்து 3 ரூபா இருக்கும், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இது 2 ரூபா 3 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். மற்றபடி லேட்டக்ஸ் பலூனில் நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த இடமே பார்க்க கலர்ஃபுல்லாக ரொம்ப க்யூட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஹேக். அந்த சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு நான் ஃபுல் மார்க்ஸ் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். ஓகே, இந்த ஹேக் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி வந்து அழகாக வந்து எழுதுறாங்க. எழுதிட்டு இந்த மேலே இருக்கிறத மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பலூன் இருக்குதுன்னு அதை வந்து பென்சில் பின்னாடி மாட்டிக்கிட்டு அதை வந்து ஒரே ஸ்வைப் தான் அழிச்சிருது. எனக்கு தெரிஞ்சு நம்ம யூஸ் பண்ணுற ரப்பர் கூட அந்த மாதிரி அழிச்சது கிடையாது. அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஸோ இந்த ஹேக் வந்து இவங்க சொன்ன மாதிரியே வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது நாம் போய் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ரிசல்ட். நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், ஃபஸ்ட்டே கேமராவில் வந்து காமிச்சிருப்பேன் இது வந்து இப்படி தான் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இது வந்து அழிச்சிருக்கு, அழிக்கவே இல்லை அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் அதில் அவங்க காமிச்சதெல்லாம் சத்தியமாக ரொம்ப டூ மச்சு. அதனால் ஒரே ஸ்வைப்பில் அப்படியே அழிஞ்சிட்டு போகிறது இதெல்லாம் ரொம்ப டூ மச்சு. எந்த ரப்பர் கூட இந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது. அநியாயம் பண்ணியிருக்காங்க. 5 மினிட்ஸ் கிராஃப்டோட அநியாயங்கள் பங்கங்கள் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணலாம். சீரியஸ்லி அந்த மாதிரி அப்பப்போ பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அழிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 60% வரைக்கும் அழிச்சிருக்கு. கொஞ்சம் வந்து அப்படியே அந்த மார்க் அப்படியே அதில் வந்து இருக்குது. ஸோ இந்த ஹேக் என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு 6 மார்க்ஸ் தான் நான் தருவேன். நான் அவங்க சொன்ன அளவுக்கு இது ஒன்றும் ஒர்க் ஆகலை. அவங்க கொடுத்த பில்டப்புக்கு அது வந்து ஆஹா ஓஹோன்னு அழிச்சிருக்குன்னு அப்போலாம் அழிக்கலாம். ஸோ இதுக்கு நான் 6 மார்க்ஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம்.
ஓகே, இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிக் மாதிரி ஒன்று எடுத்துக்கிறாங்க. அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிலில் வந்து முக்குறாங்க. முக்கிட்டு பலூனுக்குள்ளே நம்ம குத்துறோம் அப்படின்னா பலூன் வந்து உடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல, ஆனால் இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹேக் இப்போ எப்படி வருது நாம் போய் செஞ்சு பார்க்கலாம். பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. பார்த்தீங்களா இந்த ஹேக் நிஜமாவே சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. நானே எதிர்பார்க்கல, நான் வெடிச்சிரும் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். ஆனால் அது ஒர்க் ஆகிருக்கு. ஆனால் நீங்கள் வந்து வேறு எந்த சைடும் நீங்கள் விடக்கூடாது. இந்த பாட்டம் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்ம முடிச்சு போடுறோம்ல, அது பக்கத்தில் தான் நீங்கள் இதை வந்து விடணும். அண்ட் என்ன தடவை நீங்கள் விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெடிக்காமல் உள்ளே போகுது. நிஜமாகவே எனக்கு இந்த ஹேக் மேஜிக் மாதிரி இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த ஹேக். இந்த ஹேக் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து சூப்பராக வந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராமில் அதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் எனக்கு இந்த ஹேக் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு டைம் ஒரு பலூனை வெடிக்காமல் ப்ராப்பராக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதுக்கு நான் ஃபுல் மார்க்ஸ் 100, 1000 எக்ஸலண்ட் ஆசம் எதுனாலும் நான் கொடுப்பேன். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு இந்த ஹேக் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ தட்ஸ் இட். இதுக்கு நான் ஃபுல் மார்க்ஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஹேக் நம்ம போகலாம். இது வந்து என்ன அப்படின்னா நம்ம பலூனை வச்சு தலையை வந்து கேர்ள் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுவும் வந்து பார்க்க வந்து சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கிற இந்த ஹேக். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா பலூனை வந்து சின்ன சின்னதாக ஊதிட்டு அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தலையில் வந்துட்டு வச்சு வந்து ரவுண்டாக வச்சு வந்து கிளிப் பண்ணி விட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 hours கழிச்சு கழட்டினதுக்கப்புறம் பார்த்தா அது வந்து கேர்லாக வந்து விழுந்திருக்கு. ஸோ அது பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ இந்த ஹேக் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் போய் செஞ்சு பார்க்கலாம். பார்த்துக்கோங்க, அதை செட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்துட்டு ஒரு 2 hours கழிச்சு வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து காட்டுறது எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. 2 hours later. ஓகே, இப்போ 2 hours ஆயிடுச்சு. இப்போ நான் அதை வந்துட்டு உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காட்டுறேன். இந்த ஹேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கேர்லியாக இருக்காது. ஆனால் உங்களுக்கு ஒரு வேவியான ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதாவது வந்துட்டு இப்படி இல்லாமல் லைட்டாக ஒரு வேவியான எஃபெக்ட் மட்டும் உங்களுக்கு கொடுக்கும். இல்லை உங்களுக்கு ரொம்ப கேர்லியாக வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஸ்ட்ரா இருக்குது தெரியுமா, அதில் வந்து நீங்கள் இந்த ஸ்ட்ரா இல்லை உங்கள் வீட்டில் பென்சில்ஸ்லாம் நிறையா இருந்துச்சுன்னா ஸ்கெட்ச் பென்ஸ் கூட இருக்குது தெரியுமா, அதில் கூட நீங்கள் வந்து ஹேரை வந்து சுற்றி வைக்கலாம். நீங்கள் ஹேரை இந்த மாதிரி சுற்றி வைக்கும்போது வந்து சும்மா வைக்காமல் இல்லை லைட்டாக தண்ணியை வந்து தெளிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 hours விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அந்த 1 day ஃபுல்லாக உங்களுக்கு அந்த கால் வந்து அப்படியே நிற்கும். நேச்சுரல் காலிங் அந்த சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான். ஸோ இந்த ஹேக் வந்து எனக்கு ரொம்ப நல்ல காலின்னா ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு இது வேவிலாம் எனக்கு அவ்வளோலாம் பிடிக்காது. பட் இருந்தாலும் இது வந்து அவங்க சொன்ன மாதிரி ஓரளவுக்கு இது ஒர்க் ஆகிருக்கு, ஓரளவுக்கு ஒர்க் ஆகிருக்குன்றாங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு 7 marks கிட்ட நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இதான் நம்ம பண்ணுற லாஸ்ட் ஹேக். ஸோ இதோட அந்த எல்லா ஹேக்கும் முடியுது. நான் இப்போ உங்களுக்கு போய் நான் என்கிட்ட கார்டு சொல்கிறேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் லைஃப்ஸ்டைல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சேனலில் என்ன ஹேக்ஸ் போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. எந்த கமெண்ட்டுக்கு வந்து அதிகமாக லைக் வருதோ அந்த ஹேக்ஸ் தான் நெக்ஸ்ட் நம்ம சேனல், அதாவது நெக்ஸ்ட் வீக் நம்ம சேனலில் வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.